ஆயில் ரிசர்வாயரை மாட்டிட்டு அதுக்கப்புறம் அதில் ஆயிலை ஊற்றுறோம், பம்ப் பண்ணுறோம், பறக்கிறோம் எடுக்கிறோம், பறந்தே ஆகுறோம், வரையும் பம்ப் பண்ணுறோம். சரி நானும் பம்ப் பண்ணிவிட்டு பறந்துடலான்னு நினச்சி ஒரு 2 மணி நேரம் பம்ப் பண்ணேன். எதுவும் வேலைக்கு ஆகல. நம்ம மெக்கானிக்கு ஒரு அடுத்த நாள் ஃபுல்லாக பம்ப் பண்ணியிருக்காப்புல, அப்போயும் வேலைக்கு ஆகலை. அதுக்கப்புறம் தான் மாஸ்டர் சிலிண்டர் எங்களை பார்த்து ஒரு சிரிப்பு சிரித்தான். ஏன்டா நானே போய் சேர்ந்துட்டேன், பிஸ்டல் வச்சு நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க கோமாளிகளா. அதுக்கப்புறம் இதுதான் நான் தேடி திரிஞ்சு வாங்கிட்டு வந்த ரியர் பிரேக்கோட மாஸ்டர் சிலிண்டர். அதுக்கப்புறம் பழைய ரியர் மாஸ்டர் சிலிண்டரை அதிலேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு புது மாஸ்டர் சிலிண்டரை அதை மவுண்ட் பண்ணிட்டோம். ஓகே, கம்மிங் டு த கன்க்ளூஷன். ஒரு பார்ட்டில் ஏதாச்சும் டிஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா அதை நீங்கள் கரெக்டாக இன்ஸ்பெக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண முடியுமா இல்லை அதை சேஞ்ச் பண்ண முடியுமான்னு உங்களுக்கு ஒரு கரெக்டான டீட்டெயில்ஸ் கிடைக்கும். அதுவும் இல்லாமல் நீங்கள் மணியும் சேவ் பண்ணலாம். ஆக இது மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் வரட்டுங்களா? பபாய்.